வீரப்பூர் தவசி மலை உச்சியில் இருக்கக்கூடிய கம்பத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்குறதுக்குள்ளே எங்கள் கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக இறங்கி போயிட்டாங்க. ஒரே ஒரு 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இறங்குறது வந்து இந்த ரூட்டில் இறங்க சொல்லிட்டாங்க, போகிற வழியில் வந்து ஒரு கோயில் இருக்குது மலை மேலே, பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் இறங்கிட்டாங்க. சரி, நாங்கள் இறங்குறப்ப தான் தெரிஞ்சது அவ்வளோ செங்குத்தாக கீழே இறங்குச்சு. வயசானவங்களெல்லாம் இறங்க முடியல, சறுக்கலாக இருந்தது. இந்த வயசானவங்களுக்கெல்லாம் இறங்குறப்ப பார்த்தோன்னா காலு சறுக்கி விட்ருவேன், ஒரு கல் முள்ளாக இருந்தது. அப்படியே நாங்கள் இறங்கி போயிட்டோம். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்கெல்லாம் உளுந்து கூட அப்படியே உட்காந்து தவழ்ந்து கூட இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு வழியாக வந்து அப்படியே இறங்கிட்டு போகிறப்ப தான் ஒரு இடத்துல வந்து அப்படியே சமமான ஒரு பாதை வந்தது. அப்பாடான்னு சொல்லிட்டு ஒரு மனசு நிம்மதியோடு அப்படியே பார்க்குறப்ப முன்னாடி போனவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாறை மேலே உட்காந்து எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதி ஆகிடுச்சு. சரி, சைடில் வந்து ஒரு மலையில் வந்து ஒரு கோயில் இருந்தது. சரி, அந்த கோயிலெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் இருட்டாயிரும், நடங்க போகலான்ட்டாங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். எப்படியோ நாங்கள் எங்கள் கூட வந்தவங்களெல்லாம் சந்திச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே போனோம். போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. லேசாக இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வந்து வயசானவங்கள்லாம் வராங்க. சரி, இருட்டானோன்னா அந்த வயசானவங்கள விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அப்படி நின்றுட்டோம். வயசானவங்களெல்லாம் வரட்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மலைக்குள்ளே வந்து ஒரு 1/4 மணி நேரம் நின்று சத்தம்லாம் போட்டு பார்த்தோம், செல்லு லைட்டெல்லாம் அடித்து பார்த்தோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் அந்த வயசானவங்கெல்லாம் அப்படி வந்து சேர்ந்தாங்க. அப்பா, ஒரு வழியாக வந்து அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மனசு நிம்மதி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து தண்ணீர் பந்தலுங்கிற இடத்துல வந்து வர நாங்கள் தடை மாதிரி போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து நடந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தடை மாறி நாங்கள் போக வேண்டிய இடத்த விட்டுட்டு வேறு மெயின் ரோட்டில் போய் சேர்ந்தோம். ஒரு வழியாக அப்படியே போய் சேர்ந்துட்டோம்.